பாரு பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கும் பாருக்கும் ஆகாது. ஸோ அதனால் பாரு பற்றி நான் எதுவும் பேசுறதா இல்லை. பாரு விட்டு நான் வாரம் பேசி டயர்டாயிட்டேன் நான். அதனால் இங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு பாரு மேலே தான் வருத்தம் இருக்கலாம். ஆனால் அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் கண்டிப்பாக. என்ன பாரு, உட்காருங்க பாருங்க. எனக்கு நடிக்கிற மாதிரி பாரு, உட்காருங்க பாரு ப்ளீஸ். பிக் பாஸ் பார்த்த எல்லாருக்குமே விஜய் சேதுபதி சாருக்கும் விஜய் பார்வதி அவங்களுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்னு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு மேடையில ஒன்னா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அந்த ஒரு தர்ம சங்கடமான நிலைய எவ்வளவு அழகா விஜய் சேதுபதி சார் கையாண்டாங்கன்னு பாத்தீங்களா? எடுத்த உடனேயே எனக்கும் விஜய் பார்வதிக்கும் சுத்தமா ஆகாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுறாங்க. அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க இந்த இடத்துல விஜய் பார்வதியை பத்தி நல்லா பேச வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. அவர் அதையும் விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனா பார்வதியை பிடிக்காத யாரா இருந்தாலும் இந்த வெப் சீரிஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பார்வதியை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவா சொன்னாங்க பாத்தீங்களா? அதுதான் விஜய் சேதுபதி சார். ஆனா அவங்க விஜய் பார்வதி எந்திரிச்சு ஏதோ சொல்லும் போது விஜய் சேதுபதி சார் அதை அழகா, இல்ல உட்கார் பார்வதி, நீ என்ன பண்ணாலும் நடிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு அதையும் அட்டாக் பண்ணி சிரிச்சுட்டே சொன்னாங்க பாத்தீங்கல்ல. இதுதான் எட்டிகேட். தமிழ்ல சபை நாகரிகம்னு சொல்லுவோம். எந்த இடத்துல எப்போ பேசணும், எப்படி பேசணும். எனக்கு ஒரு ஆளை பிடிக்கிறனா கூட அந்த இடத்த 10 பேர் முன்னாடி நான் எவ்வளவு அழகா கையாளுறேங்கிறது தான் நான் யாரு அப்படிங்கறத தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் சபை நாகரிகம். இதுதான் விஜய் சேதுபதி சார் அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க.